குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2025க்கான ரியல் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது இப்போ நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாமில் சால்வ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில முக்கியமான டாபிக்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒரு சீரீஸ் வந்து ரியல் சீரீஸோ அல்லது என்ன செஞ்சுருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் சீரீஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்புறம் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது வெரி சிம்பிள். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ் பவர் n பை n எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து சப்போஸ் ரியல் நம்பராக இருக்கலாம், அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். எக்ஸ்ங்கிற வேரியபிள் வந்து ரியலாக காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும்? 1 வந்துருமா? ரைட். இப்போது இது வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இப்போ இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அர்த்தம்? என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இது பார்க்கணும். இப்போ என்ன வரும்? தஃபோர் மாட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் போட்டிருப்போமா? ஸோ ஆர் வேல்யூ 1னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1 போட்டிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே இந்த இன்டர்வல் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? அந்த பவுண்டரி பாயிண்ட் 1லேயே -1லேயும் செக் பண்ணணும். ஓகே, அட்டு 1 கொடுத்தா அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் என்ன ஆகும்? 1/n சமேஷன் 1/nங்கிறது டைவர்ஜென்ட் சீரிஸ். அப்போ 1ல் வந்து இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜ் ஆகிடுது. எக்ஸுக்கு -1 போட்டால் ஏற்கனவே படிச்சிருப்போம். இது ஒரு முக்கியமான ரிசல்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? என்ன ரிசல்ட்டு? சமேஷன் -1 பவர் n பை n பவர் p. ஓகேவா? இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் p வந்து என்னது 0க்கு மேலே. ஓகேவா? p 0க்கு மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இது வந்து அது ஆல்டர்னேட்டிங் சீரிஸ். இதே நேரத்தில் 1/n பவர் p. ஓகேவா? இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் p என்ன இருக்கணும்? 1க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த கேப் புரிஞ்சுக்கிறீங்க. ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டு சீரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஸோ -1ல் எக்ஸ் ஈக்குவல் -1ல் இந்த சீரிஸ் என்ன ஆயிரும்? கன்வர்ஜ் ஆயிரும். அப்போது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும்னா, கன்வர்ஜென்ஸ் இஸ் -1 to 1. இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல், இங்கே ஓப்பன் இன்டர்வல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஓகே, இது ஒன்று. அப்புறம் வாட் இஸ் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எங்கே வரும்னா காம்ப்ளெக்ஸ் சீரிஸில் வரும். ஓகேவா? சப்போஸ் வந்து இது அப்படி செட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் இது வந்து செட் பவர் n எடுத்துங்க. செட் பவர் n பை n எடுத்துங்க. இது வந்து என்னது? செட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? இன்னொரு விஷயம், சப்போஸ் இப்படி இருக்குது. இதே நேரத்தில் இப்படி கொடுப்பாங்க, x-1 பவர் n பை n. அப்போ என்ன எடுக்கணும்? அப்போ ரேடியஸ் ஆஃப் இப்படி மாறும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்னது? x-1 ஓகேவா மால்லஸ் லெஸ் தென் ஆர்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ எபோட் ஆர்ஜினில் இருக்கா, எபோட் சம் பாயிண்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? சப்போஸ் x-1 அப்படி எடுக்கணும். சப்போஸ் x + 2னா என்ன? மாடலஸ் ஆஃப் x + 2 லெஸ் தென் ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான டாபிக். ஓகே, சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்வேன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கிள் ஆஃப் இது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும்? மாடி செட்டில் போடணும். மாடி செட் லெஸ் தென் ஆரா? ஸோ 1. அப்போது மாடி செட் லெஸ் தென் 1 வந்துடுச்சு. ஓகேவா? மாடி செட் லெஸ் தென் 1. அப்போது ஒரு சர்க்கிளோட இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இப்போ பவுண்டரி பாயிண்டில் செக் பண்ணணும். ஸோ சர்க்கிள் மேலே நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ எல்லா பாயிண்ட்லையும் செக் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு சில பாயிண்டில் நீங்கள் செக் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? இது ஒன்று. இப்போ நான் வந்து இது சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அர்த்தம்னா, வெரி சிம்பிள். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆக்சுவலாக டிஆர்பி பாலிடெக்னிக்கில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஒன்றுமே கிடையாது. இந்த இதான் மாட் இசட் ஈக்குவல் டு ஆர். ரைட்டா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன சென்டராக வச்சிங்க? சென்டர் என்னது? இந்த 0,0 சென்டராக வச்சுருக்கேன். ரைட்டா? 0,0 சென்டராக வச்சுருக்கேன். ஏன்னா எபோட் ஆர்ஜின். என்ன ரேடியஸ் எடுத்தீங்க? 1 ரேடியஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஆர் ஈக்குவல் 1. அதை சுற்றி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன்னா, அப்போ சர்க்கிளில் அப்போ எந்த சர்க்கிளில் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். ரேடியஸ் 1 இந்த 0,0ங்கிற சென்டரை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன்? கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் அந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான். மாட் இசட் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்கன்னா, z-a பவர் n பை n என்ன இருந்தால் என்ன எழுதணும்? z-a ஈக்குவல் டு ஆர்னு எழுதணும். ஓகேவா? இந்த இதை இங்கே காப்பி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், அது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். ஓகேவா? இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ
இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்னால் அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். இந்த டைப்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த இது a to b dx by x power p. ஓகேவா? எக்ஸ் இன்ஃபினிட்டி ஏதாவது ஒரு இன்ஃபினிட்டி a to infinity இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். அந்த p வந்து பாசிட்டிவ் பவரில் இருக்கலாம். a to infinity x power pன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இது என்னென்ன பாயிண்ட்லாம் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது டாபிக் தொட்டோம்னா போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்துக்கணும். ஓகேவா? வெரி சிம்பிள். அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்க, இது அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஓகேவா? அதாவது என்னென்னா அது வேண்டாம். ஓகே, இது இந்த மாதிரி டைப்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வருதும், இன்னொருத்தர் யாருன்னா ஓகே இங்கே ஃபைனைட்டாக இருக்கும் 1/x - a பவர் p ரைட்டா dx இவன் அல்லது இவன். சரிங்களா? a to b 1/b - x பவர் p. ஸோ இதெல்லாம் என்னென்ன பாயிண்ட்லலாம் என்னது இது கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லலாம். இன்டெக்ரல் வந்து கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லணும். ஓகேவா? அப்புறம் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இன்டெகிரேஷன் வந்து நிற்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1/√(x √x + x x - 2ன்னு வந்து நிற்கும். ஓகேவா? எக்ஸ் வந்து 0 இந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகேவா? எக்ஸோட லிமிட் வந்து 0 to ஒரு 2 வச்சுக்குமே. இப்போ இந்த மாதிரி இது வரும்போது என்ன செய்வோம், இதை வந்து உங்களால் இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம சீக்வன்ஸில் என்ன பண்ணணுமோ அதே கான்செப்ட் தான். ஒரு சீரிஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஒரு சீரிஸ் ரெடி பண்ணுவீங்களா, ஒரு இன்டெகிரேஷன் ரெடி பண்ணி 0 to 2 1/√x dx. ஸோ அது என்ன அதாவது இந்த ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்வீங்க, லிமிட் இது f(x g(x)ன்னு எடுத்துகிட்டு லிமிட் எக்ஸ்டெண்ட் டு இந்த 0ல் தானே ப்ராப்ளம் வருது. 0ல் தான் இங்கே என்னது இது அன்பவுண்ட் ஆகுது. அப்போ 0 போட்டு f(x/g(x)ன்னு போட்டு பண்ணணும். ஓகேவா? இது வந்து நான் ஜீரோ ரியல் நம்பராக இருந்தால் ரெண்டுக்குமே சேம் பிஹேவியர்ஸ் இருக்கும். சப்போஸ் இந்த இது கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் இது கன்வர்ஜென்ட், இது டைவர்ஜென்ட்டாக இருந்தால் டைவர்ஜென்ட். ஸோ அந்த மாதிரி கேசஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ், யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட்ஸ். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் 4வது வந்து கண்டினியூட்டி. கண்டினியூட்டியில் கண்டினியூட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டினியூஸானு செக் பண்ணுறது ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் மோனோட்டான், கண்டினியூட்டி மோனோட்டான் ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? மோனோட்டானில் டிஸ்கண்டினியூட்டி கண்டிப்பாக. அப்போ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி நிறைய பேர் குழப்புறாங்க. இது ஆக்சுவலி டிஎன் செட்டில் கேட்குறாங்க. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் f from i to r. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லையும் இந்த கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் சில பாயிண்டில் கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா அது என்ன டைப்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கைன்னு அர்த்தம்னா சப்போஸ் எஃப் வந்து லெட் ஏபி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகேவா? ஆஃப் எஃப். ஓகே, பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்னது, இந்த ஃபங்க்ஷனுக்கு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அது என்ன கைன்னு கண்டுபிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு கைண்டுக்கு என்ன சொல்லணும்னா ரைட் லிமிட்டு லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் கைண்டுக்கு என்னது ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே ஃபைனைட்டாக இருந்தால் அந்த கேஸ் முடிஞ்சிடும். ஸோ ரைட் லிமிட்டு ஃபைனைட்டாக இருக்கணும், லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே போத்து. ஓகேவா? ரெண்டுமே ஃபைனைட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கைன்னு சொல்லுவோம். செகண்ட் கைன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அது ரெண்டுமே இல்லைன்னா. ஓகேவா? ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. ஓகேவா? இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இந்த இன்ஃபினிட்டி ஆனாலோ சரிங்களா, இல்லை எக்ஸிஸ்ட் ஆகாமல் போனாலோ அது செகண்ட் கைனில் கொண்டு வந்துடுவாங்க. ரைட்டா? இது ஒன்று. இப்போ ஃபஸ்ட் கைனில் 2 டைப் இருக்குது. இல்லை என்னென்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அட் ஏ. அப்புறம் என்ன அர்த்தம்னா ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? சாரி, ஈக்குவலாக இல்லை. அதாவது ரைட் லெஃப்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, பட் என்னது f of a plus finite f of a minus finite, பட் அது ரெண்டு ஈக்குவலாக இல்லை. அவ்வளோதான். அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னு சொல்கிறது ஜம்பில் வரும். ஓகேவா? ரிமூவபிளில் என்ன வரும்னா எல்லாமே ஃபஸ்ட் கைனில் வந்துடும். அதாவது ஃபஸ்ட் கைனில் இதெல்லாம் வந்துடும். ஓகே,
ரிமூவபிள் டிஸ்கன்டினியூட்டியில் என்ன சொல்லணும்னா ரைட் லெஃப்ட் எஜிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும். அதே நேரத்தில் அது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணலாம், சூட்டபுளாக என்னது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது சூட்டபுளாக ஏக்கு ஒரு பர்டிகுலராக அசைன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அந்த வி கேன் ரிமூவ் த டிஸ்கன்டினியூட்டி. ஓகேவா, வி கேன் ரிமூவ் த டிஸ்கன்டினியூட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் எ சான்ஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்குது, இந்த இடத்துல இல்லவே இல்லை. இந்த மாதிரி டைப்ஸ். ஓகேவா, இதில் என்ன கேட்பாங்கன்னா இது ஒன்று. இப்போ மோனோடானிக் ஃபங்க்ஷன் வந்து ஜம்ப் டிஸ்கன்டினியூட்டியாக மட்டும்தான் இருக்கும், இது எந்த டைப்புமே இருக்காது. இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா இது ஆக்சுவலாக ரூடின் சார் புக்லேயே இருக்குது. இப்போ எஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு பி கொடுத்துட்டாங்க, ஏ டு பி ஸோ ஆர். ஓகே, இது ஒரு டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்குது. சப்போஸ் எஃப் வந்து டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேவா, டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ரைட்டா, இஸ் டிஃபரன்ஷியபிள். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் லெட் ஏ பி தி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் எஃப் டேஷ்க்கு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி இருந்ததுன்னா அந்த டிஸ்கன்டினியூட்டி செகண்ட் கைண்டாக மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கைண்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. எஃப் டேஷ் ஹேஸ் செகண்ட் கைண்ட் டிஸ்கன்டினியூட்டி. ஓகேவா, டிஏ. சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ். ஸோ ரூடின் சார் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிரிச்லெட் ஃபங்க்ஷனுக்கு என்ன வரும், செகண்ட் கைண்டில் தான் வரும். ஸோ ரைட் லெஃப்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்குலாம் வராது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 எக்ஸ் பிலாங்ஸ் டு சம் ரேஷனல்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சம் இரேஷனல் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணுறதுலாம் என்ன வராதுன்னா இது கிடைக்காது. சரிங்களா, இதெல்லாம் செகண்ட் கைண்டில் வரும். இந்த ரேஷனல் இரேஷனல் பாயிண்ட்ஸை டிஃபைன் பண்ணுறதெல்லாம் என்ன வந்துடும்னா செகண்ட் கைண்டில் வந்துடும். ஓகேவா, சரி ரைட். ஸோ இது ஒரு டைப்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து இது ஒன்று யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். யூனிஃபார்ம் கண்டினியூட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, யூனிஃபார்ம் கண்டினியூட்டிக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. நான் அதை பற்றி பேசுகிறேன்னா நிறைய வீடியோஸ் போகும். ஓகேங்களா, நிறைய டைம் எடுத்துக்கும். அதனால் ஷார்ட்டாக இந்த இது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, எஃப் ஃப்ரம் ஏ டு பி டு ஆர் ஓப்பன் ரோல் டிஃபைன் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேவா, அண்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் ஃபைனைட்டாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் வச்சுக்குவோம். லெட் எஃப் பி எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் ஓப்பன் ரோல் ஏ கமா பி இப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் ரோல் ஏ கமா பி. ஓகேவா, இது ஒன்று. சப்போஸ் இது வந்து ஆராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆர் எஃப் ஆஃப் லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைனைட்டாக இருக்கணும். லிமிட்டு எக்ஸ்டெண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைனைட்டாக இருந்தால் தென் அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, லெட் பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் திஸ் இன்டர்வல் ஆர் தென் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி. ஓகேவா, இது இஃப் அண்ட் ஒன்லி இஃபில் வரும். இது என்னது, இது இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், இது இல்லைன்னா எனக்கு தெரியாது. ரைட்டுங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, ரைட். யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிஃபரன்ஷியபிலிட்டி. சரிங்களா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் கண்டினியூட்டி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா இதை தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எஃப் ஃப்ரம் ஏதோ ஒரு இன்டர்வல். ஓகேவா, எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல எனி இன்டர்வல் போட்டுக்கலாம். 0, இதெல்லாம் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அப்புறம் என்னன்னா எஃப் ஃப்ரம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1/x. ஸோ இதுலேயும் அதே தான். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு இந்த இன்டர்வல் வந்தாலோ ஓகேவா, ஸோ மைனஸ் ஹோல் ஆர்லேயே எடுத்துக்கலாம். ஹோல் ஆரில் எடுக்க முடியாதுல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும்போது அந்த நாட் யூனிஃபார்ம் பண்ணி ஓப்பன் ரோல் 0,1 இதெல்லாம் எடுத்துக்கணும். 0,2 இது வந்து அதாவது ஒரு இன்டர்வலில் 0 ஒரு எண்டிங் பாயிண்டாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இப்போ எப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக வரும்னா புரிஞ்சுக்கலாம். எஃப் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஹோல் ஆரில் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். சம் பவுண்டட் இன்டர்வலில் அழகாக கொடுத்துலாம். சப்போஸ் இந்த எஃப் ஃப்ரம் சம் ஏ டு ஆர். ஓகேவா, ஏ டு ஆர் ஏ வந்து பவுண்டட் இன்டர்வலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறிடும் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டா,
ரைட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது முக்கியம். இப்போ என்னென்னா பொதுவாக ஒரு தேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் a greater than 0 f from open interval a comma b to r. ஓகேவா, இது கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, b கண்டினியூஸாக இருக்குது, கண்டினியூஸ் ஆன் திஸ் இன்டர்வல். அப்போ f of x 1/x எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறிடும். ஓகேவா, எப்போ அந்த அதாவது சிம்பிளாக சொல்லியிருக்க அந்த இன்டர்வலில் 0ங்கிற பாயிண்ட் இன்வால்வ் ஆகலைன்னா என்ன செஞ்சிடலாம், 0ங்கிறது இந்த இன்டர்வல் எண்டிங் பாயிண்ட்ஸாக இல்லைன்னா ஸ்டார்டிங் பாயிண்டாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறிடும். ஓகே, இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க, இது ஒன்று. அடுத்து வந்து ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் ரீமாண்டர், அப்புறம் வந்து கண்டினியூட்டி முடிச்சாச்சா, அப்புறம் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஓகே, டிஃபரன்ஷியபிலிட்டி, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சில இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் இதில் என்ன கேட்பாங்க, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் வரும். ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் ஆன் கண்டினியூட்டி, கண்டினியூட்டிலே வரும், டிஃபரன்ஷியபிலிட்டிலே வரும், ரெண்டுலேயுமே வரும். ஓகேவா, ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம். ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரீமான் இன்டெக்ரல். ஓகேவா, ஸோ ரீமான் இன்டெக்ரல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரீமான் இன்டெக்ரல் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துக்கோங்க. ரைட்டா, ரீமான் ஸ்டீஜஸ் இன்டெக்ரல், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தேர்தலாம் படிங்க. சம் ஆஃப் டூ ரீமான் இன்டெக்ரல்ஸ் எஃப் ரீமான் இன்டெக்ரல்னா மாட் எஃப் வந்து ரீமானாக இருக்கும், பட் மாட் எஃப் ரீமானாக இருந்தால் எஃப் ரீமானாக இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட்ஸு. சப்போஸ் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் டிஸ்கண்டினியூட்டியாக இருந்தால் அது வந்து ரீமான் இன்டெக்ரபிளாக இருக்கும். சரி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேவா, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, ரீமான் இன்டெக்ரல் இஸ் வெரி வெரி ஈஸி, அதாவது தேர்தல் பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா, இந்த தேர்தல் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். எஃப் வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூட்டி அட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருந்தால் தென் எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரபிள். ஓகேவா, அது இம்பார்ட்டன்ட். இது பார்த்துட்டு ரீமான் இன்டெக்ரல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும். ஓகே, இது முடிஞ்சிடும். அடுத்து வந்து 5வது சீக்வன்ஸில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், மோனோட்டான் படிச்சிருப்பீங்க. மோனோட்டான் ஓகே, மோனோட்டான் சீக்வன்ஸ், அப்புறம் பவுண்டட் சீக்வன்ஸ், அப்புறம் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ், ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான தியரம். அப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். என்னது அந்த இது வாட் லிமிட் சுப்ரீமம், பவுண்டட் செட், லிமிட் சுப்ரீமம் இன்ஃபியூமம் கண்டுபிடிக்கிறது, செட்டுக்கு சுப்ரீம் இன்ஃபியூமம் கண்டுபிடிக்கிறது, ஒரு சீக்வன்ஸ் சுப்ரீம் இன்ஃபியூமம் கண்டுபிடிக்கிறது, வேறு கான்செப்ட். ரைட்டா, அப்புறம் லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போமா, லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் லிமிட் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர் ஃபார் த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சப் சீக்வன்ஸ் படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, ஸோ அதெல்லாம் சில முக்கியமான டாபிக்ஸ் சீக்வன்ஸில். அதுக்கடுத்து வந்து சீக்வன்ஸில் அப்போ இன்னொன்று முக்கியமானது காசி சீக்வன்ஸ். ஓகேவா, இப்போ ஓப்பன் ரோல் 0,1ல் 1/nங்கிற சீக்வன்ஸ் வந்து காசியாக இருக்கும், பட் என்னது கன்வர்ஜென்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்டாக முக்கியமான காசி சீக்வன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கன்வர்ஜென்ட் இம்ப்ளைஸ் காசி நீட் நாட் பி இம்ப்ளைஸ் எப்போ வரும், அது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஆர் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிறதுனால 1/nங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் 0. ஓகே, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா, ரைட். அப்புறம் சீரீஸ் பக்கம் திரும்பினீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், ஆசிலேட்டிங். ஓகே, இது ஒன்று. அப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிங் சீரீஸில் நமக்கு மெயினாக படிக்க வேண்டியது இது என்னென்னா அப்சோல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஓகே, அப்சோல்யூட்லி கன்வர்ஜென்ட், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், கன்வர்ஜென்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது யாருமே படிக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்சோல்யூட்லி கன்வர்ஜென்ட், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். அப்போ லெப்னிட்ஸ் ரூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்டர்னேட்டிங் சீரீஸில் வந்து ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்கிற ஒரே ஒரு டெஸ்ட் வந்து லிப்னிட்ஸ் டெஸ்ட் தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அது மட்டும்தான். சரிங்களா, இதெல்லாம் சீக்வன்ஸ் சீரீஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா 6வது கவுண்டபிள் செட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவுண்டபிள், அன்கவுண்டபிள் செட்ஸ். ஓகேவா, கவுண்டபிள் செட்ஸ், அன்கவுண்டபிள் செட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்னது ஈக்குவலன்ட் செட்ஸ், இது முக்கியமானது. அப்புறம் கேண்டா செட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கேண்டா செட்டு அது மட்டும் பத்தாது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். ஓகேவா, அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது பெர்ஃபெக்டாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், இல்லை க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வந்துடும். லிமிட் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்,
ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக கேண்டர் செட்லேருந்து கண்டிப்பாக அதோட மெஷர் 0 பட் எனக்கு அன்கவுண்டபிள். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணால் பேசிக் அனாலிசிஸில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னா பேசிக் அனாலிசிஸில் நீங்கள் என்ன படிக்கணும்? ஓகே. ஸோ பேசிக் அனாலிசிஸில் சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது கேட்டிங்களா? என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் ரூடின் சார் புக்கில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆர்கிமிடியன் பிரின்சிபல், வெல் ஆர்டரிங் பிரின்சிபல், எல்விபி ப்ராப்பர்ட்டி, ஜிஎல்பி ப்ராப்பர்ட்டி, கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம், ஆர்டர்டு ஃபீல்டு, கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டு அதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? அதை பார்த்துட்டு அப்புறம் வேறு என்னென்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன் கவுண்ட் பண்ணுறேன். 2 ஃபைனைட் செட்டு கொடுத்தாச்சுன்னா அது 2 இடையில எத்தனை ரிலேஷன் டிஃபைன் பண்ண முடியும், எத்தனை ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும், எத்தனை சிமெட்ரிக் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் ரிசல்ட் நம்ம ஹார்மோன் சார் புக்லேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? 2n × n-1 அதை அந்த 2 பவர் கொடுத்துருப்பாங்க. சிமெட்ரிக் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் நம்பர் ஆஃப் 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து எத்தனை கண்டுபிடிக்க முடியும், நம்பர் ஆஃப் ஆன் டு ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஆன்-டுக்கு அந்த ஒரு சீரிஸ் ஃபார்மெட்டில் நம்மளே வீடியோஸ் கொடுத்துருப்போம். அதில் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் முக்கியமான ஆன்-டு ஃபங்க்ஷன் முக்கியமானது. பைஜெக்டிவ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ட்ரிகனாமெட்ரியில் அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ sin θ = sin α. இது சொல்யூஷன் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. cos θ = cos α. இதெல்லாம் பேசிக்காக கேட்பாங்க. tan θ = tan α. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ். அப்புறம் வந்து மெயின் டாபிக் என்னென்னா 6, 7, 8. 8வது வந்து இது எட்டாவது என்னென்னா எக்ஸ்ட்ரீமம் இன் 2 வேரியபிள்ஸ். எக்ஸ்ட்ரீமம் இன் 2 வேரியபிள்ஸ். 2 x and y கொடுப்பாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? என்ன கண்டுபிடிப்போம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஸ்டேஷனரி பாயிண்ட், ஷேடில் பாயிண்ட். ஓகேவா? ஷேடில் பாயிண்ட், அப்புறம் மேக்ஸிமம் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். ஓகே. ஸோ இதை ஒரு அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகே. நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு 2 இப்படி கொடுத்துருப்பாங்க. செட் = f(x, y). ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 வேரியபிள் இருக்கா? இப்போ என்ன பண்ணுவோம்? செட் x = 0, செட் y = 0. இதை கண்டுபிடிச்சி 0 ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? அந்த பாயிண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட் அஷ்யூம் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு கையில் ஒரு a(b)ங்கிற ஒரு லெட் பி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்குது வச்சுக்குவோம். ஓகேவா? இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து சேடில் பாயிண்ட்டாக இருக்குமான்னு நம்ம கொஸ்டின்ஸ். சேடில் பாயிண்ட்டுக்கு வெரி சிம்பிள் லாஜிக். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்படி எடுத்துக்குவோம். பொதுவாக இது என்னது? f(xx), f(xy), f(xy), f(yy). சரியா? இது இருக்கா? இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் இந்த இருக்குல்ல, ஏன்னா இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? அதாவது டிட்டர்மெண்ட் வேல்யூ சேடில் பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே. ஸோ a(b) இஸ் எ சேடில் பாயிண்ட். சேடில் பாயிண்ட்னா இஃப் டிட்டர்மெண்ட் a வந்து டிட்டர்மெண்ட் அட் a(b)ல டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து நெகட்டிவாக வரணும். ஓகே. டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து நெகட்டிவாக வருது, லெஸ் தென் நெகட்டிவாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்னது? இது வந்து அந்த பாயிண்ட் சேடில் பாயிண்டாக மாறும். அதாவது என்ன சொல்கிறோம்னா f(x, x) a(b) into f(y, y) a(b) minus f(xy) at a(b) நெகட்டிவ். திஸ் வேல்யூ நெகட்டிவ்னா அந்த a(b)ங்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட் சேடில் பாயிண்டாக மாறிடும். ஓகேவா? அதே நேரத்தில் இஸ் எ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எப்போ, அதாவது மேக்ஸிமம் மினிமம் எப்போ வரும்னா இந்த டிட்டர்மெண்ட் a வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? அட் a(b)ல டிட்டர்மெண்ட் a வழி பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவாக 0 ஏதோ ஒன்று வரும். ஓகே. பாசிட்டிவாக 0. ஓகே. அதாவது f(x, x) a(b), f(y, y) a(b). f(x, y) a(b) வந்து இந்த வேல்யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டில் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கலாம் அல்லது மினிமம் பாயிண்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகே. இது ஒன்று. இதே நேரத்தில் வேறு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் பாருங்கள், மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் இது கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது மேக்ஸிமமாக இருக்கலாம் அல்லது மினிமமாக இருக்கலாம். மேக்ஸிமம் பாயிண்ட் ஆர் மினிமம் பாயிண்ட்டாக இருக்கலாம்.
எப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும்? சிம்பிள். இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது நெகட்டிவ் டிட்டர்மெண்ட்டாக நெகட்டிவ் டிட்டர்மெண்ட்டாக சாரி நெகட்டிவ் டிட்டர்மெண்ட் இல்லை நெகட்டிவ் பட் symmetric negative definite. So this is negative definite இருந்தா maximum point இருக்கும். Okay, A is negative definite. A is negative definite. ஓகேவா? maximum minimum point எப்போ கிடைக்கும்னா A is positive definite இருக்கும். ஓகேவா? ஓகே ரைட். எப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கும்னா அந்த என்னது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்போது ரைட்டா. ஷேடில் பாயிண்ட் எப்போ வரும்னா A வந்து இன்டெஃபினைட்டாக இருக்கும்போது ஷேடில் பாயிண்ட் வந்து அதான் இங்கே போட்டிருப்போம். ஓகே இப்போ பாசிட்டிவ் டெஃபினைட் என்ன கண்டிஷனு? இந்த ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டிட்டர்மெண்ட் ஆஃப் -3 இஸ் -3 ஏட்டா, மாடுலஸ் கிடையாது ஏட்டா. டிட்டர்மெண்ட் ஆஃப் -3 சிங்கிள்டனுக்கு அதே தான் டிட்டர்மெண்ட் வரப்போகுது. 3 வந்து 3 தான் வரப்போகுது ஏட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1x1 டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்பீங்களா? ஸோ அந்த 1x1 அதாவது f(x, y)க்கு டிட்டர்மெண்ட் அட்டு கண்டுபிடிப்பீங்க. இது வந்து என்ன இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஓகே, நெகட்டிவ் அண்ட் டிட்டர்மெண்ட் A அது பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இப்படி இருந்தால் இது அதை வந்து நெகட்டிவ் டிட்டர்மெண்ட் லீனியர் அல்ஜிப்ரா படிப்போம். ஆக்சுவலாக என்னது ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்படி இருந்தால் நெகட்டிவ் டெஃபினைட். பாசிட்டிவ் டெஃபினைட்டுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு 1x1 எடுப்போமா, இது வந்து அட் A,Bயில் பாசிட்டிவாக இருக்கும். டிட்டர்மெண்ட் A 2x2வும் பாசிட்டிவாக இருக்கும். இப்படி இருந்தால் அதாவது ப்ளஸ் ப்ளஸ்னு இருக்கும். இப்படி இருந்தால் என்னது பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகேவா? இது வந்து இன்டெஃபினைட்டில் வந்துடும். இப்போ ஷேடில் பாயிண்ட் வந்து இன்டெஃபினைட் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து இன்டெஃபினைட்டாக இருந்தால் ஷேடில் பாயிண்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்படி சொல்லிடலாம் இல்லைன்னா இந்த கேஸ் சொல்லிவிட்டு இந்த இப்படிலாம் இப்படி வரும். இப்போ நெகட்டிவ் டெஃபினைட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணிடுங்க. இது இருந்துச்சுன்னா அது ஒன்று பாசிட்டிவாக நெகட்டிவ் மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு இது வந்துருமா, இந்த கண்டிஷன் ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அடுத்த இது எப்போ பாசிட்டிவாக மாறும்? f(x, y) வந்து பாசிட்டிவாக இருக்கணும், சார் நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, இந்த போட்டிருப்போம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணியாலே போதும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதான் மேக்ஸிமம் பாயிண்ட்டு, மினிமம் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா அடுத்த பாயிண்ட் செட் டோபாலஜி. ஓகே, பாயிண்ட் செட் டோபாலஜி இதில் மெயினாக வந்து ஃபஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் படிக்கணும். ஓகே, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து மெட்ரிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கணும். மெட்ரிக் ஸ்பேஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி டெஃபினிஷன் படிச்சும் பத்தாது. சரியா? டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ என்னென்ன சில ப்ராப்பர்ட்டி இருக்கா டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில்? ஓகேவா? என்னென்ன ப்ராப்பர்ட்டினா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒரு காம்பேக்ட்டுக்கு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இம்ப்ளைஸ் காம்பேக்ட் இட்ஸ் நாட் ட்ரூ. எங்கே யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் காம்பேக்ட் இருக்கும். ஓகேவா? டிஸ்க்ரீட் அதுக்கு இந்த எக்ஸாம் 0,1ங்கிற ஆர் வந்து சப்போஸ் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருந்தால் 0,1ங்கிற இன்டர்வல் வந்து எங்கே வந்து என்னது காம்பேக்டாக இருக்காது. சரிங்களா? க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். அந்த மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அதாவது காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாக எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் அது கண்டிப்பாக க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். அது கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. சரிங்களா? அது எங்கே வரும்? அது வந்து R(k) வித் ரெஸ்பெக்ட் யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் தான் கெயின் போரல் தியரம். ஓகேவா? R(k) வித் ரெஸ்பெக்ட் யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் தான் என்னது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வந்து காம்பேக்டாக வரும். மற்ற மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே அடி ஆகும். ஓகேங்களா? டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு சம் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக இதில் வேறு என்ன சில ப்ராப்பர்ட்டி வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. எஃப் ஃப்ரம் R, இந்த இடத்துல மெட்ரிக் வந்து என்னென்னா யூஸ்வல் எடுக்கிறாங்க. யூஸ்வல் இந்த இடத்துல R வந்து டிஸ்க்ரீட் எடுக்கிறாங்க. சரிங்களா? டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறாங்க. f(x, x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்காது. சரிங்களா? ஏன்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன். இப்போ நான் இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுக்கலாமா? இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன். ரைட்டா? இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன், அதுக்கு இமேஜ் இங்கே வராது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் சரி இது வந்துடும். ஸோ யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு ஓப்பன் எடுத்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் வந்துடும். இன்வர்ஸ் இமேஜா? ஓகே சார். இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒரு ஓப்பன் எடுக்கலாம். ஓப்பன் செட்டு 0,1 அங்கே ஓப்பனாக இருக்குமா? ஸோ ஓப்பன் இங்கே. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் போட்டால் என்ன வரும்? 0,1. ரைட்டா? இங்கே இது ஓப்பனாக வராது. சரிங்களா? அதே நேரத்தில் மாற்றி போட்டால் வரும். சரி, அந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் வரும்போது சில நேரத்தில் ட்ரூவாக இருக்கும், சில நேரத்தில் ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப் அதாவது டோபாலஜியில் வரும். ஒரு அதாவது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த
டோபாலஜியை பொறுத்து மாறும், டொமைன் கோடொமைனோட டோபாலஜியை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு தேவைப்படும். ஓகேவா, இது போல் நிறைய நானே ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், டிஸ்கிரீட் மெட்டீரியல் ஸ்பேஸில் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா, டிஸ்கிரீட் மெட்டீரியல் ஸ்பேஸ். அப்புறம் என்ன படிக்கணும்னா பாயிண்ட், லிமிட் பாயிண்ட், ஐசோலேட்டட் பாயிண்ட், boundary point, interior point, exterior பாயிண்ட்லாம் கண்டிப்பாக இதில் டோபாலஜியில் கேட்குறாங்க. ரைட்டுங்களா, இந்த பவுண்டரி பாயிண்ட்லாம் டோபாலஜியில் கேட்குறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, டெஃபினேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவுண்டரி பாயிண்ட், எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன, ஓப்பன் செட்டு, க்ளோஸ்டு செட்டு, பெர்ஃபெக்ட் செட்டு, டென்ஸ் செட்டு, நோவேர் டென்ஸு, எவ்ரிவேர் டென்ஸு. இப்போ டென்ஸ் இன் எந்த மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லணும். ஓகே, சும்மா டென்ஸ் இன் வித் ரெஸ்பெக்ட் டு சூப்பர் மெட்ரிக் ஸ்பேஸ் அது பார்க்கணும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து என்னென்னா ஓகே, அப்புறம் வந்து கண்டினியூட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கண்டினியூட்டி ஆல்ரெடி அங்கே படிச்சிருப்பீங்க. ஓகே, கண்டினியூட்டி உங்களுக்கு அதாவது இது மெட்ரிக் ஸ்பேஸில் கண்டினியூட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் டிஃபரன்ஷியபிலிட்டி பேச மாட்டாங்க. ரைட்டா, ஏன்னா அதில் வந்து சம் ப்ராப்ளம் வரும். ஓகே, அது வந்து லீனியர் இங்கே ஜென்ரலாக கொண்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, கண்டினியூட்டியோடு நின்றுவாங்க டிஸ்கிரீட்டில். அதுக்கப்புறம் ஐசோமெட்ரி கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் ப்ரிசர்விங் மேப்பிங். ஓகேவா, ஐசோமெட்ரி வந்து ஒன்னாக இருக்கும், ஆன் டூவாக இருக்காது. சரி, ஆன் டூ ஒரு மாதிரி புக்கில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அது ஹோமியோமார்பிசம் இருக்காது. ஹோமியோமார்பிசம் இருந்தால் ஐசோமெட்ரி இருக்காது. இன்னும் ரூடின் சார் புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐசோமெட்ரி, ஹோமியோமார்பிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹோமியோமார்பிசத்தை பொறுத்தளவு வெரி சிம்பிள். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். எனி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல்ஸ் ஆர் ஹோமியோமார்பிக். ஓகேவா, எனி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். ஓகே, எனி டூ காம்பேக்ட் இன்டர்வல்ஸ் ஆர் ஹோமியோமார்பிக். எனி டூ காம்பேக்ட் இன்டர்வல்ஸ் ஆர் ஹோமியோமார்பிக். ஓகே, இது ஒன்று. அப்புறம் எனி டூ ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஹேவிங் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் லென்த். ஓகே, இது ஹோமியோமார்பிக்காக இருக்கும். ஓப்பன் இன்டர்வல் தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஹோமியோமார்பிக்காக இருக்கும். 0,1. ஸோ இதெல்லாம் ஹோமியோமார்பிக்காக இருக்கும். ஓகேவா, எனி டூ ஓப்பன் இன்டர்வல் ஹேவிங் ஃபைனைட் லென்த் ஆர் இன்ஃபைனைட் லென்த் ஆர் ஹோமியோமார்பிக். ரைட்டா, இதே நேரத்தில் இந்த கேஸ்லாம் வராது. ஓகேவா, இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கமா பி கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, யாரையுமே இது பண்ண முடியாது. ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பியவோ செமி ஓப்பனையோ யாரையுமே இங்கே சேர்க்க முடியாது. ரைட்டா, ஏன்னா கனெக்டட்னஸ் வந்து அதாவது ஹோமியோமார்பிசம் ப்ளஸ் காம்பேக்ட்னஸ் வந்துடும். இது காம்பேக்டாக இருக்கும், இட்ஸ் நாட் காம்பேக்ட். ஸோ அதனால் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா, ஒரு ஓகே க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் வரும். ஓகேவா, இப்போ ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கும் அதே தான் வரப்போ. ஓப்பன் இன்டர்வல்ஸ் மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. இப்போ ஏக்கமா பி எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், இங்கே இதெல்லாம் வராது. என்ன காரணம்னா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், அதாவது கனெக்டட் ஹோமியோமார்பிசம் ப்ளஸ் கனெக்டட்னஸ். இப்போ இங்கே ஏக்கமா பிங்கிற ஒரு இன்டர்வலில் ஒரு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் இந்த பீஸ் 2 பீஸாக மாறிடும். பட் இங்கே இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஒரே பீஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து வராது. ரைட்டா, புரிஞ்சுக்கோங்க. 0,1 இஸ் நாட் ஹோமியோமார்பிக் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1 எதுக்குமே வராது. சரிங்களா, இதுக்கெலாம் வரவே வராது. ஓகே, ஸோ இது எதுக்குமே ஹோமியோமார்பிக்காக வராது. சரிங்களா, இந்த காரணத்தை நினச்சிக்கோங்க. அப்புறம் சிம்பிளாக சொல்லுவாங்க லைனும் சர்க்கிளும் நாட் ஹோமியோமார்பிக். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் பிரேக் பண்ணால் 2 கனெக்டட் பீஸாக மாதிரி இங்கேருந்து ஒரே பீஸாக தான் இருக்கும். ஓகேவா, பட் இவங்க 2 ஹோமியோமார்பிக்காக இருப்பாங்க, சர்க்கிளும் ஸ்கொயரும். இவங்க அந்த எலிப்ஸ்லாம் இது ஹோமியோமார்பிக்காக இருப்பாங்க. சரிங்களா, ஓகே, இதெல்லாம் நம்ம டோபாலஜியில் படிச்சிடும். இதை மாற்ற முடியும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூட்டி மாறாமல் கொடுக்க முடியும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் சம் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, ஹோமியோமார்பிசம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹோமியோமார்பிசம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டுமா. ஹோமியோமார்பிசம் முடிச்சதுக்கப்புறம் காம்பேக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸுக்கு போகிறோம். ஸ்பேஸ். ஓகே, காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ், சீக்வன்ஷியலி காம்பேக்ட். டெஃபினிஷன் கேட்பாங்க. சீக்வன்ஷியலி காம்பேக்ட், லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட். இதெல்லாம் டெஃபினிஷனே கேட்பாங்க. டோபாலஜிலே இந்த டெஃபினிஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் டெஃபினிஷனாக கேட்பாங்க டோபாலஜியில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க.
ஓகே, அப்போ கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸில் கனெக்டடு பாத் கனெக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைன் கர்வ்லாம் என்னது கனெக்டடாக பாத் கனெக்டடாக பார்த்துக்கணும். பாத் கனெக்டட் ஓகேவா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் படிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கேட்டகரிலாம் கொடுத்துருப்பாங்களே ஆர்மோஸ் சார் புக்கில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் பார்த்துக்கணும். ஓகே, அப்போ கான்ட்ராக்ஷன் மேப்பிங் டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கோங்க. ரூடிங் சார் புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ்லாம் பார்த்துக்கணும். காம்பேக்ட் இம்ப்ளைஸ் கண்டினியூஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. அப்புறம் இன்னொன்று பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ். அடுத்து வந்து டோட்டலி பவுண்டட். ஓகேவா, டோட்டலி பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். இதில் தியரம்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ரைட்டுங்களா. ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரியல் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இதை நீங்கள் டைம் இருந்தால் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டைம் இல்லாதனால உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். ஓகேவா, ரைட். இது ரைட். இப்போது அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக நீங்கள் அப்ளைடை பொறுத்தளவு நியூமெரிக்கல் அனாலிசிஸ் நான் என்னோட 10-12 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸில் நான் எல்லாமே முடிச்சிருப்பேன். ஓகேவா, நியூமெரிக்கல் அனாலிசிஸில் நம்ம வீடியோஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக நியூமெரிக்கல் ஓவர் ஆயிரும். ஓகேவா, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனும் முடிஞ்சிடும். ஓகே, அது சிம்பிளாக முடிஞ்சிடும். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகேவா, அடுத்து இன்டெக்ரல் ஈக்குவேஷனும் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். அந்த இது கர்னல் ரிசால்வன்ட் கர்னலில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் 4 வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் ஒரு 6 வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். குயிக்காக முடிஞ்சிடும். ஓகேவா, அப்புறம் பிடிஇ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். முடிச்சு இதெல்லாம் 100% முடிச்சாச்சு ரைட்டா. அப்புறம் ஒரு முக்கியமான வீடியோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன் ரைட்டா. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் நான் வந்து அப்ளைடில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். நம்ம வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அப்ளைடு இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸில் இப்படி ஒரு 4 கொஸ்டின் வந்துடும். கால்குலஸ் வேரியேஷனில் ஒரு 5 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொஞ்சம் இதாக இருக்குன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, பிடி சொல்ல முடியாது. பட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட்டா. நம்ம வீடியோஸ் ஒரு லிமிட்டட் வீடியோஸ் தான் பார்த்துட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ அப்ளைடில் இதை பார்த்துக்கோங்க. பியூர் மேக்ஸ் வந்து நம்ம இது பார்த்துக்கோங்க. ஸோ பியூர் மேக்ஸை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்சுவலாக பியூர் மேக்ஸில் ஒரு 55 கொஸ்டின் கேட்பாங்க. 55 or 60 இருக்கும். ஓகே, அப்ளைடில் 45 or 40 இருக்கும். ஓகேவா, பியூர் மேக்ஸில் இந்த மாதிரி இருக்கும். அப்ளைடில் 45 or 55 இருக்கும். 45 or 40 இருக்கும். ஓகேவா, பியூர் மேக்ஸை பொறுத்தளவு லீனியர் அல்ஜிப்ரா ஃபஸ்ட்டு ரியல் 10 கொஸ்டின் கேட்பான். ரியலில் ஒரு 10 கொஸ்டின், லீனியரில் கண்டிப்பாக 10 கொஸ்டின் வரும். ஓகேவா, ஷேராக கேட்பான். 10-12 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஓகேவா, 10லேருந்து 12 வரைக்கும் வரும் எல்லாத்துலேயுமே ரைட்டா. லீனியர் அல்ஜிப்ரா காம்ப்ளெக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் வரும். ஓகேவா, அப்புறம் வேறு யார் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ராவிலையும் ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து டோப்பாலஜியில் என்ன பண்ணுறேன், மங்கஸ் புக்கில் புக் பேக் கொஷின்ஸ் தான். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பழைய இயர் கொஷின் எந்த கொஷின் எடுத்தாலும் மங்கஸ் புக்கில் புக் பேக்கில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மங்கஸ் புக்கில் டெஃபினேஷனாக படிச்சுக்கணும். அங்கே என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுட்டா மங்கஸ் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், டோப்பாலஜியில் ஒரு 8 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு 8 கொஷின் கிடச்சிடும். ஓகேவா, இப்போ இதில் எப்படியும் இருந்தது ஒரு 50 வேறு என்ன இருக்குது. அப்புறம் மெஷரபிள்லாம் ஈஸி தானே, அவ்வளோ மெஷர் தேரி கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 55 கொஷின் வந்துடும். ஓகே, அப்ளைடை பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாட் படிங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 12 கொஸ்டினையும் கேட்பாங்க. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஆனால் சாப்டர் 4 பிடிச்சதுனா அதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஸோ பியூர் மேக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, நீங்கள் பியூர் மேக்ஸ் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் அங்கே உட்காந்து நீங்கள் ஏற்கனவே இதை எம்எஸ்சியில் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் நீங்கள் அப்ளைடு தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்ளைடை டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ரைட்டுங்களா. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.